கேரளாவில் 13 வயது சிறுமியொருவர் தனது காதலனுடன் சேர்ந்து தாத்தாவை கொலை செய்ததாக கூறப்படும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கருவற்றா பகுதியில் வாடகை வீட்டில் 65 வயதுடைய முதியவர் ஒருவர் தனது மனைவி, மகள் மற்றும் 13 வயது பேத்தியுடன் வசித்து வந்துள்ளார். சில நாட்களுக்கு முன்பு முதியவரின் மகள் பிரசவத்திற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு துணையாக மனைவியும் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். இதனால் வீட்டில் முதியவரும் அவரது 13 வயது பேத்தியும் மட்டும் தனியாக இருந்துள்ளனர். இந்த சந்தர்ப்பத்தில் முதியவர் வீட்டுக்குள் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். அவரது கை கால்கள் கட்டப்பட்டிருந்ததுடன் உடல் ஓலைப்பாயில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் முதியவர் அணிந்திருந்த சுமார் 3 பவுன் தங்க நகையும் அலுமாரியில் இருந்த பணமும் காணாமல் போயிருந்தன. சம்பவம் தொடர்பாக ஹரிப்பாடு போலீசார் விசாரணையை ஆரம்பித்தனர். இந்த விசாரணையில் சைபர் கிரைம் போலீசாரின் செல்போன் டவர் ஆய்வு முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. அதில் 13 வயது சிறுமியுடன் தொடர்பில் இருந்த இளைஞர் ஒருவரின் தகவல் போலீசாருக்கு கிடைத்ததாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் சிறுமிக்கும் அந்த இளைஞருக்கும் இடையே காதல் தொடர்பு இருந்ததாகவும் இருவரும் அடிக்கடி செல்போனில் பேசி வந்ததாகவும் தெரியவந்துள்ளது. மேலும் சிறுமிக்கு ஐபோன் வாங்க வேண்டும் என்ற ஆசையும் அந்த இளைஞருக்கு புதிய மோட்டார் சைக்கிள் வாங்க வேண்டும் என்ற விருப்பமும் இருந்ததாக போலீசார் விசாரணையில் தெரிவித்துள்ளனர். இதற்காக பணம் தேவைப்பட்ட நிலையில் தாத்தாவை கொலை செய்து பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடிக்க இருவரும் திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. அதன்படி அந்த இளைஞர் தனது மேலும் 2 நண்பர்களுடன் இணைந்து முதியவரை கொலை செய்ததாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக 13 வயது சிறுமி உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டு சீர்திருத்த பள்ளியில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.